அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க ஈர்ப்பழுத்தம் சம்பந்தமாக கலைச்சோம். தலையங்கம் போட்டிருக்கோம். ஈர்ப்பழுத்த சக்தி இல்லையா? தலையங்கம் போட்டிருக்கோம். ஈர்ப்பழுத்த சக்தி எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஈர்ப்பு புலத்தில் உள்ள எழுதிக் கொள்ளுங்க. ஈர்ப்பு புலத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் ஈர்ப்பு புலத்தில் உள்ள புள்ளி ஒன்றில் ஈர்ப்பழுத்த சக்தி என்பது ஈர்ப்பழுத்த சக்தி என்பது ஈர்ப்பழுத்த சக்தி என்பது குறித்த திணிவொன்றை முடிவிலியில் இருந்து அப்புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலையானது அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்த சக்தி எனப்படும். என்ன? ஈர்ப்பழுத்த சக்தி இல்லையா? ஈர்ப்பு அழுத்த சக்தி என்ன பிள்ளைகள்? ஈர்ப்பு புலம் ஒன்றில் உள்ள ஈர்ப்பு புலம் ஒன்றில் உள்ள ஒரு புள்ளியில், கவனம், ஒரு புள்ளியில் ஈர்ப்பழுத்த சக்தியானது ஈர்ப்பு அழுத்த சக்தியானது என்ன சொல்லுது? அப்புள்ளியில் உள்ள ஒரு குறித்த திணிவை முடிவிலியில் இருந்து அப்புள்ளிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலையை தரும். கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலையானது அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்த சக்தி எனப்படும். அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்த சக்தி எனப்படும். ஈர்ப்பு புலம் ஒன்றுள்ள ஒரு புள்ளியில் ஈர்ப்பழுத்த சக்தியானது ஒரு குறித்த திணிவை முடிவிலியில் இருந்து அப்புள்ளிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்படும் வேலையானது அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்த சக்தி எனப்படும். காணிங்க, நம்ம ஈர்ப்பழுத்தத்தை பார்த்தோம். ஈர்ப்பழுத்தம் இல்லையா? ஈர்ப்பழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதே டெபினிஷன் தான். அங்க ஒரு குறித்த திணிவை இந்த சொல் வார இடத்துல ஓரலகு திணிவை என்ற ஒரு சொல் ஒன்றையும் பாருங்க. ஈர்ப்பழுத்தத்துல ஓரலகு திணிவை முடிவிலியில் இருந்து ஒரு புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலையானது அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்தம் எனப்படும். இது ஒரு குறித்த திணிவை. இந்த அர்த்தம் என்ன?
பிரிக்கப்படா பெருக்கணும் இல்லையா? ஒரு குறித்த திணிவெண்டா என்ன செய்யற? பெருக்குற. ஒரு குறித்த பரப்பு கூட அந்த பரப்பளை பெருக்குற. ஓரலகு பரப்பு கூட அந்த பரப்பளை பிரிக்கிற. விளங்கிட்ட பிள்ளை? அப்ப இங்க என்ன செல்லுதுன்னு சொன்னா, ஈர்ப்பழுத்த சக்திங்கிறது என்னத்தை செல்லுதுண்டா, ஈர்ப்பழுத்த சக்தி ஒரு புள்ளியில ஈர்ப்பழுத்த சக்தி ஒரு புள்ளியில் ஈர்ப்பழுத்த சக்தி யாருக்கு சமன்டா, அதாவது இந்த டெபினிஷன் பிரகாரம் யாருக்கு சமன்டா பிள்ளைகள், ஒரு குறித்த புள்ளியில ஈர்ப்பழுத்த சக்தி என்னன்னு கேட்டா, அந்த புள்ளியில் இருக்கிற அப்புள்ளியில் ஈர்ப்பழுத்தத்தை அசையும் திணிவால பெருக்கணும். அசையும் திணிவு, நிலையான திணிவு இல்லை, அசையும் திணிவுக்கு தான் அழுத்த சக்தி கிடைக்கும். அசையும் திணிவால பெருக்கினீங்கடா எப்பொழுதும் அந்த ஒரு புள்ளியில் ஈர்ப்பழுத்த சக்தி, அந்த யார ஒரு புள்ளியில் அசையும் திணிவின் ஈர்ப்பழுத்த சக்தி யாருக்கு சமன்டா பிள்ளைகள், அப்புள்ளியில் ஈர்ப்பழுத்தத்தை அசையும் திணிவால பெருக்கினா அசையும் திணிவிட ஈர்ப்பழுத்த சக்தி வரும். அப்ப அழுத்த சக்தி யாருக்கு கேட்டா இடிக்கும் கேட்டா அசைகிற ஆட்களுக்கு. நிலையான ஆட்கள் எப்பொழுதும் அழுத்தத்தை தான் தருவாங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் நாங்க இங்க ஈர்ப்பழுத்தம் என்று செல்லக்குள்ள ஒரு நிலையான திணிவாக கருதுறோம். ஒரு திணிவு பூமி சார்பாக நம்ம நிலையாதிக்க பூமியை பொதுவாக எங்களுக்கு சார்பா பூமியை நிலையானதாக எடுத்துக்கொள்றோம். பூமியை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு மேல வைக்கப்பட்ட ஒரு திணிவு என்று செல்லக்கூடிய எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு அசைகிற திணிவாக கருதுறோம். அப்ப ஒரு பூமியை மிகப்பெரிய ஒரு பிரமாண்ட ஒரு திணிவு தான் அழுத்தத்தை தரும். பூமியை எங்களை சூழலிக்கிற ஒரு நாங்க பூமியை மிகப்பெரிய ஒரு திணிவாக கருதுறோம். சோ அது அழுத்தத்தை தரும். அதுல அசைகிற திணிவுகள் என்று சொல்றது, நாங்க எந்த ஒரு திணிவொண்ட வச்சாலும் பிள்ளைகள் அதுக்கு ஒரு அழுத்த சக்தி கிடைக்கும். அப்ப பூமிக்கு அழுத்த சக்தி இருக்கான்னு கேட்டா பூமிக்கு அழுத்த சக்தி தரல, பூமி அழுத்தத்தை தார. பூமியை சுத்துற அல்லது கிரகங்களை சுத்துற அல்லது ஒவ்வொரு கோள்களையும் சுத்துற ஒவ்வொரு பொருளும் அழுத்தத்தை தரும். அதுல வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லது அதை சுத்தி இயங்குகின்ற எல்லா பொருட்களும் என்ன செய்யும், அழுத்த சக்தியை பெறும். உதாரணத்துக்கு இவரை நாம் விளங்கப்படுத்தணும் சொன்னா என்ன செல்றது சொன்னா, இப்ப இன்னைக்கு பார்த்துக் கொள்ளுங்க. இது பூமி அல்லது ஒரு கோள். அவரை பொறுத்த வரைக்கும் அவரை திணிவு கேபிட்டல் எம், அவரை ஆர் கேபிட்டல் ஆர். ரைட். இவரை மைய இது என்ன செய்யும் செல்லக்குள்ள இதுல இருந்து ஆர் தூரத்துல இருக்கிற ஒரு புள்ளிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தை நாங்க என்ன செஞ்சோம்னா வீண்டு கரைச்சோம் அழுத்தம். இந்த அழுத்தத்துல பெருமானம் வந்து எப்பொழுதும் மைனஸ் GM/R. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். எம்ங்கிறது இதுல திணிவு. இந்த கோள் அல்லது இந்த கிரகம் என்ன செய்யும் செல்லக்குள்ள ஒரு ஆர் தூரத்துல இருக்கிற ஒரு புள்ளியில ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பூமி. இப்ப இதுல ஒரு ஸ்மால் எம் திணிவு ஒன்று நாம் படத்தை வச்சென்று சொன்னா இந்த திணிவுக்கு இப்ப அழுத்த சக்தி ஒன்றிக்கும். யாருக்கு? இவருக்கு ஒரு ஈர்ப்பு விசை என்ற விசை கொடுத்து ஈர்ப்பு விசை எல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அழுத்த சக்தி இருக்கும். அப்ப பூமி கொடுத்த அழுத்தம் மைனஸ் GM/R. இப்ப ஸ்மால் எம் அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா அழுத்த சக்தியை யூண்டெழுத்தால கதைக்கிற, வீண்டெழுத்தால எப்பொழுது நாங்க வேகங்களை கதைக்கிற அழுத்தத்தை கதைக்கிற பிள்ளைகள், யூங்கிறது அழுத்த சக்தியை கதைக்கிற. அப்ப இடத்துக்கு அழுத்த சக்தி யாருக்குன்னா ஸ்மால் எம் அழுத்த சக்தி என்னண்டா அந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் இருக்கு இல்லையா பிள்ளைகள், அப்புள்ளியில் உள்ள ஈர்ப்பழுத்தம் இருக்குத்தானே, அந்த அழுத்தத்துல இந்த இடத்தை வைக்கப்பட்ட திணிவு ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்மால் எம் திணிவால பெருக்கிட்டோம்டா அந்த ஸ்மால் எம் அழுத்த சக்தி. இது யார் அழுத்த சக்தி? ஸ்மால் எம் அழுத்த சக்தி. அப்ப பெரிய திணிவுகள், பெரிய கோள்கள், இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான திணிவுகள் வந்து என்ன செய்யும்டா ஒரு புள்ளியில ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதுல வைக்கப்பட்ட ஒரு திணிவுக்கு அதனால ஒரு அழுத்த சக்தி கிடைக்கும். மைனஸ் GM/R MM/R. அழுத்த சக்திர வாய்ப்பாடு MGH இல்ல.
எப்பொழுதும் ஒரு துணிக்கட ஈர்ப்பழுத்த சக்தியோட வாய்ப்பாடு -gm/m/r. ஈர்ப்பழுத்த சக்தி சொல்லொன்று கிடைச்சா ஈர்ப்பழுத்த சக்தி இதான் வாய்ப்பாடு. ரைட்? ஓகே. அப்ப அந்த ஈர்ப்பழுத்த சக்தி பிரகாரம் இது அழுத்தம் யாரு கொடுத்தது? எந்த திணிவு? கேபிட்டலம் பெரிய திணிவுகள் அழுத்தங்களை கொடுக்கும். அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு எப்பொழுதும் அழுத்த சக்தி கிடைக்கும். எங்களுக்கு அழுத்த சக்தி தான் தேவை. இந்த நாம கணக்கு செய்ய போக சக்தி காப்பு தத்துவம் தான் யூஸ் பண்ண போறோம். சொல்லுங்க. இது தேவை. இதான் சமரி. நம்ம படிச்சதுல சமரி. இதான் இந்த நாம படிச்சதுல சமரி. இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரி. அழுத்த சக்தியாக இருக்கும். ரைட். ஓகே. அடுத்த பாயிண்ட்ல லீக் கொள்ளுங்க. பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல லீக் கொள்ளுங்க. ஈர்ப்பு புலத்தில் ஈர்ப்பு புலத்தில் ஈர்ப்பு புலத்தில் ஈர்ப்பு புலத்தில் ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு திணிவொன்றை கொண்டு செல்வதற்கு ஈர்ப்பு புலம் ஒன்றில் ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு திணிவொன்றை கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலையானது அதன் அழுத்த சக்தி மாற்றத்திற்கு சமனாக இருக்கும். அழுத்த சக்தி மாற்றத்திற்கு சமனாக இருக்கும். ஈர்ப்பு புலத்துல ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு திணிவொன்றை கொண்டு செல்வதற்கு செய்யப்படுற வேலை அழுத்த சக்தி மாற்றத்திற்கு சமனாக இருக்கும். செய்யப்படும் வேலையானது அழுத்த சக்தி மாற்றத்திற்கு சமனாக இருக்கும். அழுத்த சக்தி மாற்றத்திற்கு சமனாக இருக்கும். இது எது? இந்த அழுத்த சக்தி மாற்றமானது இல்லையா? இது திணிவு கொண்டு செல்லப்படும் பாதையில் தங்கி இருக்காது. இது திணிவு கொண்டு செல்லப்படும் பாதையில் தங்கி இருக்காது. எந்த பாதையிலும் தங்கல்ல. இது திணிவு கொண்டு செல்லப்படும் பாதையில் தங்கி இருக்காது. ஒரு ஒரு திணிவு வடத்தறிக்கு பிள்ளைகள் அது அப்படியோ நான் என்ன செய்யறேன், கொண்டு போறேன், இந்த பாதையால கொண்டு போய் வடத்தை கொண்டு வைக்க பிக்கு கொண்டு போறேன். ஈர்ப்பு புலத்தில் இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலை.
அது எப்படி கொண்டு போனாலும் சரிதான். யாருக்கு சமன் அரிக்கும்? செய்யப்பட்ட வேலை என்னென்று கேட்டா, ஏயிலிருந்து பிக்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை யாருக்கு சமன் அரிக்கும்டா, அழுத்த சக்தி மாற்றத்திற்கு சமன் அரிக்கும். ஒரு திணிவொன்றை நான் கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை. அழுத்த சக்தி மாற்றம் என்று சொல்றது எப்பொழுதும் இறுதி அழுத்த சக்தியில இருந்து ஆரம்ப அழுத்த சக்தியை நான் கழிக்கணும். அழுத்த சக்தி மாற்றம்ங்கிறது இறுதி அழுத்த சக்தியிலிருந்து ஆரம்ப அழுத்த சக்தியை தான் எப்பொழுதும் கழிக்கணும். அப்ப வீல அழுத்த சக்தி என்னத்துக்கு சமன் அரிக்கும் சொன்னா, மைனஸ் இவர திணிவை நான் எம் எடுக்கேன். இவர்ல இருந்து இவது R1 தூரத்தில் இருக்கி, இவர்ல இருந்து இவர் R2 தூரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கொள்வோம். இவர்ல இருந்து பி படத்தை இருக்காரு, R2 தூரத்தில் இருக்காரு. நான் இந்த பாதையால கொண்டு போறேன். R2 தூரத்தில் இருக்காரு. இவர் மைய எப்பொழுது தூரங்கள் மையத்திலிருந்து அளக்கப்படும். அவங்க மேற்பரப்புல இருந்து தந்தாலும் மையத்திலிருந்து தான் தூரங்கள் அளக்கப்படும். அப்ப பில அழுத்த சக்தி என்ன வரைக்க போகுது? மைனஸ் ஜி எம் இன்டு எம் ஓவர் R2 பில அழுத்த சக்தி மைனஸ் ஏயில் அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா மைனஸ் ஜி எம் இன்டு எம் ஓவர் R1. அப்ப கவனமா, இது மாற்றத்துல வர மைனஸ், இது அந்த அழுத்த சக்தியில வர மைனஸ். அப்ப மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் மாறும். சோ ஆன்சர் minus gm into m over r2 plus gm into m over r1. இனி அதுக்கு பிறகு அங்கால சுருக்கள் காமனா இருக்கிறதெல்லாம் வெளியால் எடுத்து சுருக்கள் எல்லாம் பார்க்கலாம். மைனஸ் கழிக்கக்குள்ள இந்த அழுத்த சக்தியில வர மைனஸ் சேர்ந்து பிளஸ் மாறிடும். எப்பொழுதும் அழுத்த சக்தி செய்யப்பட்ட வேலை அழுத்த சக்தி மாற்றமாக இருக்கும். இறுதி அழுத்த சக்தியிலிருந்து ஆரம்ப அழுத்த சக்தியை கழிக்கணும். செய்யப்பட்ட வேலை இது கொண்டு செல்ற பாதையில தங்கல் என்ற அர்த்தம் பிள்ளைகள். நீங்க நேரடியா போனாலும் சரிதான், இப்படி போனாலும் சரிதான். இப்ப நறுக்கி பாருங்க என்ன செல்லுதுன்னு செல்லக்குள்ள நறுக்கி இது ஏண்ட புள்ளியில இருந்து பீண்ட புள்ளிக்கு நேரடியா கொண்டு போனாலும் சரிதான், இப்படி போனாலும் சரிதான், இப்படி போனாலும் சரிதான், இப்படி சுத்தி 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 வந்து கடைசியா வந்து விடத்தை வந்து சேர்ந்தாலும் சரிதான். எப்படி கொண்டு போனாலும் பாதையில தங்கல்ல. இப்ப இது முதலாவது பாதை, இது ரெண்டாவது பாதை, இது மூணாவது பாதை, இப்படி சுத்தி 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 வந்து நாலாவது பாதையில வந்து விடத்தை வருகிறது என்று சொன்னாலும் செய்யப்பட்ட வேலை அசைற தூரத்துல தங்கல்ல. எப்பொழுதும் அழுத்த சக்தி ஆரம்ப இறுதி அழுத்த சக்தி மாற்றத்துல தங்கியிருக்கிறதால இந்த செய்யப்பட்ட வேலை இந்த பாதையில அது செல்லுகின்ற பாதையில தங்காது. எப்பொழுதும் பாதையில தங்காது. ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கொண்டு செல்வதற்கு ஈர்ப்பு புலத்துல செய்யப்பட்ட வேலை எப்பொழுதும் அழுத்த சக்தி மாற்றமாக இருக்கும். ரைட். சோ அதுல அந்த பாதையில தங்கல் அது செய்யப்பட்ட வேலைங்கிறத கதைக்கும். ரைட். வெளியே இந்த அட்மின் அந்த சோபினா ஆட் பண்ணுங்க.
ரைட். ஓகே, இப்ப கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. புவியின் ஆரை கேபிட்டல் ஆர் ஆகும். புவியின் ஆரை கேபிட்டல் ஆர் ஆகும். திணிவு ஸ்மால் எம் ஆகும். புவியின் ஆரை கேபிட்டல் ஆரும் திணிவு ஸ்மால் எம் ஆகும். ரைட். புவி மேற்பரப்பில் இருந்து புவி மேற்பரப்பில் இருந்து புவி மேற்பரப்பில் இருந்து ஏற்றம் ஒன்றை திணிவொன்று ஸ்மால் எம் திணிவொன்றை கேபிட்டல் ஆர் தூரத்தில் கொண்டு செல்வதற்கு மேற்பரப்பில் இருந்து ஸ்மால் எம் திணிவொன்றை கேபிட்டல் ஆர் தூரத்தில் கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை யாது? செய்யப்பட்ட வேலை யாது? செய்யப்பட்ட வேலை யாது? கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆரை உடைய ஒரு கோல்ல இருந்து பூமியில மேற்பரப்பிலிருந்து ஆர் தூரத்துல கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை யாது என்று கேட்டா, அப்ப எவ்வளத்தை இருக்கின்று சென்று பார்த்தோம்னா, இதுல பூமியில ஆரையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இன்னைக்கு தரப்பட்டிருக்கு கேபிட்டல் ஆர், அதுல திணிவு கேபிட்டல் எம். இதுல ஸ்மால் எம் திணிவு ஒன்று இருக்கு. மேற்பரப்பில் இருந்துண்டா வடத்தை இருந்து ஒரு தூரம் கொண்டு போறாரு, உயரம் மேற்பரப்புல இருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி, கேபிட்டல் ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளிக்கு கொண்டு போறாரு, ஸ்மால் எம் திணிவை கொண்டு போறாரு. நாங்க படிச்சிருக்கோம் செய்யப்பட்ட வேலை எப்பொழுதும் ஈர்ப்பழுத்த சக்தி மாற்றம். இதை ஏண்டெடுக்க இதை பீண்டெடுத்து சொன்னா செய்யப்பட்ட வேலை பீட அழுத்த சக்தியிலிருந்து ஏட அழுத்த சக்தியை கழிக்கணும். பட் தூரங்கள் யாவும் மையத்தில் இருந்து அளக்கப்படணும். அதான் முக்கியம். மையத்தில் இருந்து அளக்கப்படும் தூரங்கள் யாவும். அப்ப செல்லுங்க பிள்ளைகள், மேற்பரப்பிலிருந்து கேபிட்டல் ஆர் உயரத்தில் என்று செல்றது, கேபிட்டல் ஆர் உயரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று சொன்னா உயரம் மாத்திக்கொள்ளும். தூரமா உயரம் இருக்கீங்களே ஏரியா, உயரம் மாத்திக்கொள்ளுங்க. அப்ப ஆர் மேற்பரப்பிலிருந்து ஆர் என்று சொன்னா பிள்ளைகள் மையத்திலிருந்து எத்தனை ஆர் இருக்கும்? 2r இல்லையா? ஏன்னா இதுல ஆரையும் ஆறா இல்லையா? அப்ப எப்பொழுதும் உயரங்கள் அல்லது தூரங்கள் மையத்தில் இருந்து அளக்கப்படணும். சோ பீட தூரமானது மையத்தில் 2r தூரத்தில் இருக்கு. மேற்பரப்புல இருந்து ஆர், மையத்திலிருந்து 2r. அப்ப பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா -gm into m over 2r மைனஸ் ஏல ஈர்ப்பழுத்து ஏன்னு சொல்றது மேற்பரப்புல, மேற்பரப்பு சொல்றது மையத்திலிருந்து ஆர் தூரத்துல. அப்ப -gm into m over r மேற்பரப்புல ஏன்னு சொல்றது மேற்பரப்பு அறிக்கிறதால எப்பொழுதும் தூரங்கள் மையத்திலிருந்து அளக்கப்படணும். சோ மேற்பரப்புட தூரம் மையத்திலிருந்து ஆரைக்கு சமம். இவரை சுருக்கி நீங்க என்று சொன்ன பிள்ளைகள், இவர் மைனஸ் இவர் பிளஸ் மாறுவார். போமஸ் எல்லாம் அடுத்தீங்க என்று சொன்னா போமஸ் 2r லையும் மைனஸ் gmm r என்று சொன்னா மைனஸ் gmm ஒரு முறை, சோ இன்டு m
பிளஸ் என்ன வரைக்க போகுது ஆர்லின் சக 2 GM இன்டு எம் என்று வரப்போகுது. அப்ப இதை சுருக்கினோம்டா மைனஸ் ஜிஎம்எம் சக 2 GMM சொன்னா சக GM இன்டு எம் ஓவர் 2R என்று வரப்போகுது. அழுத்த செய்யப்பட்ட வேலை பிளஸ்ல இருந்து மைனஸை கழிக்கக்குள்ள மைனஸ் வரும். இப்படி ஒரு கட்டம் வரும். சம்டைம்ஸ் எக்ஸாம் பேப்பர்ல பிள்ளைகள் உங்களுக்கு இந்த கேபிட்டல் எம் தர மாட்டார். கேபிட்டல் எம் தர மாட்டாது. இப்படி தரவொண்டு தருவார். எப்படின்னு சொன்னா நோட்ல நாம எழுதிக் கொள்வோம். மேலுள்ள வினாவில் இந்த கேபிட்டல் ஜியின் கேபிட்டல் எம் தராம மேற்பரப்புல ஈர்ப்பு புலச்செறிவு ஸ்மால் ஜிஎன் என்று தருவார். மூலம் தான் தருவார். அடுத்த வசனம் ஒன்று இருக்கும். கேள்விகள் எப்படி இருக்கும் கேட்டா எழுதிக் கொள்ளுங்க. இல்லாட்டி கேள்வியாக எழுதிக் கொள்வோம். இங்க ஆன்சர் இவ்வளவுதான். கேள்வியாக எழுதிக் கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. ஆர்ஐயுடைய கேபிட்டல் ஆரா இங்க இதுக்குரிய விளக்கத்தை எழுதிட்டீங்களா? இதுல ஆன்சர் எழுதிட்டீங்கன்னு எழுதிட்டீங்க. எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி கேபிட்டல் ஆரையுடைய பூமியின் மேற்பரப்பில் இருந்து பூமியின் மேற்பரப்பில் இருந்து மூன்றார் ஆரையுடைய பேர் என்ன? சரியா பாருங்க. யூசன் பாப்போம். பூமியின் மேற்பரப்பில் இருந்து 2R உயரத்தில் உள்ள 2R உயரத்திற்கு பூமியின் மேற்பரப்பிலிருந்து 2R உயரத்திற்கு திணிவொன்றை கொண்டு செல்வதற்கு 3R 2R மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். 3R 2R மாத்திக்கொள்ளுங்க. பூமியின் மேற்பரப்பிலிருந்து 2R உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலையை புவியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு அழுத்தம் ஸ்மால் ஜி சார்பில் தருக. புவியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு அழுத்தம் ஸ்மால் ஜி சார்பில் தருக. இப்படியும் ஒரு கேள்வி கேட்கப்படும். அதிகமாக இந்த கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கும் பாஸ் பேப்பர்ல. புவியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு அழுத்தம் ஸ்மால் ஜி சார்பில் தருக. சார்பில் தருக. அந்த ஸ்மால் எம் திணி ஒன்றை மேற்பரப்பில் இருந்து 2R உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு செய்யப்படும் வேலையை
அடுத்த கிளாஸ்ல மெம்பர்ஸ் ஒத்துரை எடுக்க மாட்டேன். ரைட். அப்ப 2R சொல்லிக் கொள்ளுங்க பிள்ளைகள். செய்யப்பட்ட வேலை சமன் UB minus UA, UB minus UA, அழுத்த சக்தி எப்பொழுதும் minus GM into M over 2Rக்கு பதிலாக 2R போற்றப்பட மேற்பரப்பிலிருந்து 2R உயரம் சென்னா மையத்திலிருந்து 3R, மையத்திலிருந்து 3R இல்லையா பிள்ளைகள், மைனஸ் into minus GM into M over R போட்டிருக்கேன். ரைட். அப்ப இப்ப செய்யப்பட்ட வேலையை நாம காண்றதுக்கு முதல் பிள்ளைகள் இங்க எக்ஸாம்ல எப்படி தந்திருக்காருந்தா இந்த ஜியை பத்தி கதைக்கையும் இல்லை, பூமியில திணிவை பத்தி திரையும் இல்லை. இது நாங்களா எடுத்தது. அசைகிற திணிவு மூலமா அது தரவு. கேபிட்டல் இந்த ஜி எம்மும் திரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் சொன்னா அவர் ஸ்மால் ஜி சார்பாக செய்ய செல்றாரு. சோ பட் நாம விடத்துல கதைக்கலாம் பிள்ளைகள், அல்லது கடைசியாக கதைக்கலாம். இதை சுருக்கி கொடுத்து போட்டு கடைசியா கதைச்சோம்னு சொன்னா 3Rக்கும் 6க்கும் போமசி 3R எடுத்தீங்க என்று சொன்னா 3R மைனஸ் ஜிஎம்எம் மைனஸ் ஜிஎம் இன்டு எம் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3R ஆர் 3 முறை 3GM into M என்று வரப்போகுது. ஸோ சுருக்கினா சக 3 சய 1, ஸோ 2GM into M over 3R என்று வருது. பட் இப்படி விடல, அங்க எக்ஸாம் பேப்பர்ல விட இருக்கு ஸ்மால் ஜி சார்பாக. ஸோ பட் நாம செல்லலாம் பிள்ளைகள், ஸ்மால் ஜி யாருக்கு சமன் அரிக்கும் சொன்னா நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மேற்பரப்புல ஈர்ப்பழுத்த சக்தி ஜின்னு சொல்றாரு, அது எப்பொழுது ஈர்ப்பு புலச்செறிவு ஜின்னு சொல்றாரு. ஸோ ஜீட வாய்ப்பாடு எப்பொழுதும் ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கேட். ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? ஆர் ஸ்கேட். ஸோ ஜிஎம்முக்கு பதிலாக நான் என்னென்று போடலாம் சொன்னா எல்லாம் குறியீட்டில் இருக்கிறதால குறியீட்டிலே போடுவோம். 10 போடுவோம் நான் ஜிக்கு, ஏன்னா விட குறியீட்டிலே எல்லாம் இருக்கிறதால குறியீடு எண் கணிதத்துல வந்தா தான் 10 போடுறேன். சோ ஜிஎம் பார இடத்துல எல்லாம் ஜிஆர் ஸ்கேட்ட போடுவோமா போட மாட்டோம். இது ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கோம். ஈர்ப்பு புலச்செறிவுகள் படிக்கக்குள்ள பொதுவாக அதிகமாக ஸ்மால் ஜி சார்பா தான் கதைப்பார். மேற்பரப்புல ஈர்ப்பழுத்த சக்தி சார் ஈர்ப்பு புலச்செறிவு சார்பாகத்தான் கதைப்பார். அப்ப 2GM into M over 3R பிரகாரம் இந்த ஜிஎம் பார இடத்துல ஜிஆர் ஸ்கேட்ட போட்டீங்கன்னு சொன்னா ஜிஆர் ஸ்கேட்ட போட்டா 2/3 GR squared into small m over R சொன்னா R வர்க்கமும் R வெட்டுப்பட்டுருமா இல்லையா? வெட்டுப்பட்டுச்சு சொன்னா ஆன்சர் வரப்போகுது 2/3 ஸ்மால் MGR. MGR வருவாரு 2/3 MGR இல்லையா? இங்க MGR ஜெயலலிதாவெல்லாம் வந்துட்டு நிற்பாங்க. எக்ஸாம் அதிகமாக ஸ்மால் எம்ஜி சார்பா ஜி சார்பாக வந்ததுதான் கூட பிள்ளைகள். அப்ப காரணம் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஜிஎம்முக்கும் கேபிட்டல் ஜிஎம்முக்கும் பூமியில திணிவுக்கும் ஜிக்கும் இடையில இருக்கிற பெருக்கம் எப்பொழுதும் ஸ்மால் ஜிஆர் ஸ்கேட். ஜின்னு சொல்றது மேற்பரப்புல இருக்கிற வேறொரு இடத்துல இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஆர் வராது, வேறொரு ஆர் நிற்கும். அப்ப செய்யப்பட்ட வேலையை காண்றதுக்கு நாம இப்படித்தான் காண்றேன். அப்ப ஒரு பொருள் என்று செல்றது இங்க யாரு சொன்னா அதிகமாக இந்த பொருளை கொண்டு செல்றது எதுன்னு கேட்டா பிள்ளைகள் பொதுவாக இந்த பொருளை நாம கொண்டு செல்வதற்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டாருந்தா சக்தியை பத்தி காய்ச்சி, இந்த அழுத்த சக்தியை பத்தி காய்ச்சா போதும். ஒரு மோதிர வேகம் ஒரு இடத்துல என்ன வேகத்தை கொண்டிருக்கும்ங்கிற எறிகிற கேஸ் எல்லாம் பத்தி இப்ப காப்போம். அடுத்த விஷயத்தை கொள்ளுங்க.
எப்பொழுதும் ஸ்மால் ஜீட பெருமானம் அங்க வசனத்துல பாருங்க பிள்ளைகள், கேள்வியில கேட்டிருக்கேன். செய்யப்பட்ட வேலையை புவி மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு புல செறிவு ஸ்மால் ஜியா சார்பு தருகா இதோட முடிஞ்சு. பட் ஸ்மால் ஜியோட வாய்ப்பாடு என்னன்னு கேட்டா ஈர்ப்பு புலச்செறிவோட வாய்ப்பாடு கேபிட்டல் ஜிஎம்ஓவா ஆர்ஸ்டிஆர்னு பார்த்திருக்கேன். அப்ப ஜிஎம் கேபிட்டல் ஜிஎம் எங்களோட தரவுல இல்லை. அப்ப கேபிட்டல் ஜிஎம்முக்கு பதிலாக ஜிஆர் ஸ்கேட்டை போடணும். அதான் ஜிஆர் ஸ்கேட் படத்தை போட்டேன். இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் நினைக்கிறேன் விளங்கப்படுத்தினேன். அடுத்த கேள்வியிலே கொள்ளுங்க பிள்ளைகள். கொள்ளுங்க. கேபிட்டல் ஆரையும் கேபிட்டல் எம் திணிவுமுடைய பூமி ஒன்றின் ஈர்ப்பு புலம் ஒன்றினுள் மெதுவாக பிரவேசிக்கும் ஸ்மோலம் திணிவுடைய விண்கல் ஒன்று, மெதுவாக பிரவேசிக்கும் விண்கல் ஒன்று பூமியை மோதுமாயின் அது மோதும் வேகம் யாது? பூமியை மோதுமாயின் அது மோதும் வேகம் யாது? பிரேக்கெட்டுக்கு உராய்வு விசைகளை புறக்கணிக்க. நாங்க பார்த்திருக்கோம் பூமியில ஈர்ப்பு புலம் எவ்வளத்த கிடக்கு பிள்ளைகள். பூமியில ஈர்ப்பு புலம் எவ்வளத்த கிடக்கு? எப்பொழுதும் பூமியில மையத்திலிருந்து முடிவிலி தூரத்துல எப்பொழுதும் ஈர்ப்பு புலம் கிடக்கு. பூமியில ஈர்ப்பு புலங்கிறது பூமியில மையத்திலிருந்து முடிவிலி தூரம் வரைக்கும் இருக்கு. அப்ப ஆர் முடிவிலி தூரத்துல இருக்கு. அப்ப பூமியில வெளியால இது கங்கல ஈர்ப்பு புலம் இருக்காது. அப்ப ஒரு கல்லொன்று வந்தது என்ன செய்யுதுண்டா பூமியில ஈர்ப்பு புலத்துக்குள்ள மெதுவாக பிரவேசிக்கிறது என்று சொன்ன பிள்ளைகள் விடத்திட்டு அந்த ஸ்மோலம் திணிவுடைய அந்த கல்ற வேகம் என்னன்னு கேட்டா 0. மெதுவாக பிரயோகிக்கிறது, உள் நுழைகிறது. வி சொல்றது இங்க வேகம். மெதுவாக உள் நுழைகிறது, பிரவேசிக்கிறது. சோ V1 0. பூமி மெதுவாக உள்ளுக்கு நுழைஞ்ச பார்த்துட்டு இருப்பாரா? அப்படியோ இழுத்தெடுப்பார். அப்ப இழுத்தெடுத்த என்ன நடக்கும்னு கேட்டா, அப்ப இழுத்தெடுக்கக்குள்ள இங்க அப்படியோ இவர் நோக்கி இழுத்துட்டு வருவார். இங்க வரும், அவரை நோக்கி வந்துட்டு இருக்கும் பிள்ளை வந்தா அப்ப பூமி என்ன செய்யும்? ஆளை இழுத்தெடுத்த அப்ப 6 முடுக்கலாகும். இப்படியோ இதோட மோதுறார். பட் அப்படி விண்கற்கள் மோதும் போது நாங்க படிச்சிருக்கோம் உராய்வு காரணமாக வலித்தட காரணமாக என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பெரிய வெப்பத்தின் காரணமாக அந்த கல் எரிஞ்சிடும் இல்லையா? பூமியை எத்தனையோ ஆயிரம் கற்கள் என்ன செய்யுது? பூமியில ஈர்ப்பு புலத்துக்குள்ள வருது, பூமியை நோக்கி கொண்டிருக்கி. அப்படி வார கற்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பூமிக்குள்ள நுழையும் போது அதுல உராய்விச காரணமாக தீப்பற்றி எரிஞ்சு சாம்பலா போகுது. ஒரு சில கற்கள் மோதின சந்தர்ப்பங்கள் இருக்கி. மிகப்பெரிய கற்கள், ராட்சத கற்கள் எல்லாம் இருக்கி வாரது ஒவ்வொரு முறையும் திரும்பி போகுது. விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு முறையும் எங்களை பயமுறுத்தாட்டி கொண்டுதான் இருக்காங்க. அண்ணா வரப்போகுது, அண்ணா மோத போகுது, இன்ன மோத போகுது, இத்தனாம் தேதி மோதும் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் மோதினா பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதி அழிஞ்சிடும் இல்லையா?
ராட்சத கற்கள் மோதும் போது கடலுக்கு விழுந்த சுனாமி வரும். சுனாமி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரும் பகுதி, பெரிய சுனாமி வரும். ஸோ அதனால பெரும் பகுதி அழிஞ்சிடும். ரைட், ஓகே. ஸோ இங்க எப்படி செல்லக்குள்ள பிள்ளைகள் நாம ஒரு தியரிட்டிக்கலாக பார்க்கோம். நாங்க ஒரு கல்லொண்டு வந்து மோதுமாக இருந்தால், ஒரு ஆய்வெல்லாம் இல்லைன்னு சொன்னா மோதுமாக இருந்தால் என்ன வேகத்தோட மோதும் என்று கேட்டா, ஈர்ப்பு புலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு விசை மாறுகின்றது, புள்ளிக்கு புள்ளி மாறுபடும். காரணம், தூரம் மாற 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 ஈர்ப்பு விசை மாறுபடும். அப்ப இயக்க சமன்பாடுகளை யூஸ் பண்ணி இயலாது. விசை மாறுதுண்டா ஆட்டோமேட்டிக்காக ஆர்முடுகள் மாறும். ஆர்முடுகள் மாறுகின்ற இடங்கள்ல இயக்க சமன்பாடுகளை யூஸ் பண்ணி இயலாது. அப்ப வேகங்கள் தூரங்களுக்கு இடையில இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு பிள்ளைகள் சக்தி காப்பு தத்துவம் மட்டும்தான். சக்தி காப்பு தத்துவம். ஒரு பொருளுக்கு எப்பொழுதும் இயங்குகின்ற பொருளுக்கு ரெண்டு வகையான சக்தி இருக்குன்னு படிச்சிருக்கும். ஒன்று இயக்க சக்தி இருக்கும், ரெண்டாவது அழுத்த சக்தி இருக்கும். அப்ப இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும் வச்சுத்தான் நான் என்ன செய்ய போறேன்னு சிலக்குள்ள கதைக்க போறேன். ஒன்று இயக்க சக்தி, இன்னொன்று அழுத்த சக்தி. இயக்க சக்தி வழக்கம் போல அதுல வேகத்தை பொறுத்து ½ mv வர்க்கம். பட் அழுத்த சக்திங்கிறது இங்க mgh இல்லை. ஈர்ப்பு அழுத்த சக்திங்கிறது -gm/m/r. ரைட். சோ அப்ப எந்த ஒரு துணிக்கை இயங்கும் போதும் சக்தி காப்பு தத்துவம், சக்தி செல்லுபடியாகும். இந்த உராய்வு தடை விசைகளை புறக்கணிச்சோம். சோ செல்லுங்க பிள்ளைகள், விடத்துட்டு அந்த நுழைகின்ற அந்த கல் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த நுழைகின்ற அந்த கல் வந்து விடத்த மோதுமாக இருந்தால் சக்தி காப்பு தத்துவப்படி டோட்டல் எனர்ஜியை விடத்தை எடுக்க விடத்தெரிக்கிற மொத்த சக்தி என்ன பிள்ளைகள்? விடத்தெரிக்கிற மொத்த சக்தி என்ன வரைக்கும் கேட்டா, அழுத்த சக்தி ஒன்று இருக்கும், இயக்க சக்தி ஒன்று இருக்கும். மெதுவாக நுழைகிறது. சோ இயக்க சக்தியை பொறுத்த வரைக்கும் ½ m into அந்த துணிக்கிற ஸ்மால் m என்று எடுத்திருக்கும். ஸ்மால் m ½ m into v1 வந்து 0. சோ 0 வர்க்கம். இயக்க சக்தி 0 பிள்ளை. மெதுவாக நுழைகிறது, பிரவேசிக்கிறது. எப்பொழுதும் முடிவில அழுத்த சக்தி 0. ஏண்டா மேக்சிமம் அழுத்தமே அழுத்த சக்தியே 0 தான். ஒரு துணிக்கடை என்ற அழுத்த சக்தி எப்பொழுதும் மைனஸ் பிள்ளை. அப்ப மேக்சிமம் அழுத்த சக்தி 0 இருக்கிறதால, அது முடிவில அழுத்த சக்தி எப்பொழுதும் 0 இருக்கிறதால ஆரம்ப மொத்த சக்தி 0. ரைட். சரியாக பூமியில மேற்பரப்பை மோதக்குள்ள என்ன வேகம் கேட்டா, சரியாக மேற்பரப்பை பொறுத்த வரைக்கும் எடுப்போம் பிள்ளை. இவர் கேபிட்டல் ஆர், பூமியில திணிவு கேபிட்டல் எம், பொருள்ற திணிவு ஸ்மால் எம் என்று சொன்னா, வடத்திட்ட இயக்க சக்தி ஒன்று இருக்குமா இருக்காதா? வடத்திட்ட மொத்த சக்தி என்ன வரைக்கும் நினைக்கீங்க? வடத்திட்ட ஒரு வேகம் ஒன்று கேட்காரு. சோ அடுத்த வேகம் ஒன்று இருக்கிறதால, அந்த ஸ்மால் எம் திணிவுக்கு ஒரு வேகம் இருக்கிறதால அவடத்து ஒரு இயக்க சக்தி இருக்குமா இருக்காதா? இயக்க சக்தி இருக்குமா இருக்காதா? சரியா பூமியில மேற்பரப்புல அடியே வாரத்தால அவனுக்கு அதுக்கு ஒரு அழுத்த சக்தி இருக்கும். அழுத்த சக்தியில பெருமானம் உங்களுக்கு தெரியும், -gm/m/r, கேபிட்டல் ஆர். சரியா மேற்பரப்படியே பூமியை மோதுகின்ற மேற்பரப்படியே வேகம் என்று கேட்டா -gm/m/r. ரைட். சோ பிள்ளைகள், இப்ப சக்தி காப்பு தத்துவம் பிரகாரம் எப்பொழுதும் சக்தி காப்படையும் வழித்தட உராய் விசைகள், தடை விசைகள் எல்லாம் இல்லைன்னு சொன்னா ஆரம்ப மொத்த பொறிமுறை சக்தியும் இறுதி மொத்த பொறிமுறை சக்தியும் சமனாக இருக்கும் என்று படிச்சிருக்கும். தடை விசைகளை புறக்கணிச்ச. சோ சக்தி காப்பு தத்துவப்படி உண்மையிலே இந்த வேகம் வந்து என்ன வரைக்க போகுதுன்னு சொன்னா ½ mv வர்க்கம் -gm/m/r சமன் 0. ஏன்? ஆரம்ப மொத்த சக்தியும் இறுதி மொத்த சக்தியும் சமன். விடத்திட்ட வேகம் v1 என்று தந்திருக்க, இந்த 0 தந்திருக்க, மெதுவாக பிரவேசிக்கிறது. ½ mv வர்க்கம் -gmm/r சமன் 0. சோ இதுல இருந்து பிள்ளைகள் வேகத்தை நாம காணலாம். காணையிலதா மைனஸ் அங்கால போனா பிளஸ் ஆக மாறும். சோ gm/m/r, இதுலயும் m இதுலயும் m இருந்து தலை வெட்டிவிட்டன். சோ v வர்க்கத்தின் கீழ் 2 v வர்க்கம். அந்த திணிவு வெட்டுப்படுது பாருங்க, ஸ்மால் m வெட்டுப்படுது. ஆகவே v என்ன பிள்ளைகள்? வர்க்க மூலம் 2gm/r இந்த வேகத்தோட வந்து மோதிரிக்கிறதா? இந்த வேகத்தோட மோதிரிக்கு. வெரி சிம்பிளான ஐடியா.
ஈர்ப்பு புலங்கள் சந்தர்ப்பத்துல வேகங்களுக்கும் தூரங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு சக்தி காப்பு தத்துவத்தின் அடிப்படையில தான் கதைக்கணும். காரணம் நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு விஷயம் தான். ஏன் என்று சொன்ன பிள்ளைகள், தூரங்கள் எப்பொழுதும் தூரம் மாற மாற திசை மாறுது, திசை மாறுது. ரைட்? சக்தி தூரத்துக்கு நேர்மாறு விகித சமன் என்று எடுத்து நாங்க வேகத்தை கண்டுபிடிக்க இல்லாதான்னு கேட்டா, மொத்த சக்தி தூரத்துக்கு நேர்மாறு விகித சமன் நாங்க சொல்லல. அழுத்த சக்தி தான் தூரத்துக்கு நேர்மாறு விகித சமன். இடையில இயக்க சக்தியும் இருக்கிறத மறந்துட வேணாம். ரைட்? சக்தி காப்பு தத்துவங்களுக்குள்ள பொறிமுறை சக்தியும் வரணும், இயக்க சக்தியும் வரணும், அழுத்த சக்தியும் வரணும். பொறிமுறை சக்தி இல்லை நாம எடுக்கக்குள்ள. அப்ப ரெண்டு பேரையும் அவடத்தை நாம கதைக்கணும். அப்ப மோதுகின்ற வேகம், பூமி என்ன வேகத்தோட மோதும் சென்ற இந்த வேகத்தோட மோதும். உண்மையிலே இந்த வேகத்தோட மோதுமாண்டு கேட்டா இல்லையா? ஏனென்று சொன்னா தடவிசை இருப்பதன் காரணமாக சக்தி இழக்கப்படும். சக்தி இழக்கப்படும் போது இதையும் விட உண்மையிலே இதையும் விட குறைந்த வேகத்துடன் தான் மோதும். இது மேக்சிமம் வேகம். சக்தி இழப்பு இல்லைன்னு எடுத்தா என்ற உராய்வு இருக்கிறதால சக்தி இழப்பு கட்டாயம் நடக்கும். அப்ப உண்மையாக மோதுற வேகம் இதையும் விட சின்னதரிக்கும். சக்தி குறைவடைவதன் காரணமாக, உராய்வு காரணமாக வெப்ப சக்தியாக விடுவிக்கப்படும். அதுல பொறிமுறை சக்தி எல்லாம். அப்ப மோதிர வேகம் இன்னும் குறைக்கப்படும். அது இயற்கையான பாதுகாப்பு. எங்களுக்கு பூமிக்கு பாதுகாப்பு தான் அது. இந்த வழித்தடைகள் இருக்கிறது, வளிமண்டலம் இருக்கிறது, பூமியை சூழ வளிமண்டலம் இருக்கிறது பிள்ளைகள், பூமியை பாதுகாப்பதற்கு பல்வேறு முறையில பாதுகாக்குது. அதுல இந்த வான் பொருட்களும் வரும் போது வளிமண்டலத்தின் காரணமாக அதுல உராய்வு விசை தொழிற்பட்டு உராய்வு வழித்தடை ஏற்பட்டு அது வெப்ப சக்தியை விடுவிச்சு அந்த பொருள் ரொம்ப சக்தியை இழக்கும். அப்ப மோதிர வேகம் இன்னும் குறைக்கப்படும். கேபிட்டல் ஆர் என்று சொல்றது பூமியில ஆர் என்று ஏற்கனவே சொல்லிட்டனர். இதை கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆர் ஆரையுடைய பூமி ஒன்றின் ஈர்ப்பு புலத்தினுள் என்றுதான் தந்திருக்க. ரைட்? அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்களே. அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆரையுடைய ஈர்ப்பு புலம் பூமியின் கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆர் ஆரையுடைய பூமி ஒன்றில், நாம் பூமி சொல்றது நம்முடைய பூமி தான் பொதுவாக கதைக்கிறது. எங்களோட பூமிக்கு தான் கூடிய கதைப்பம். அவர் கிரகம் ஒன்றின், கோள் ஒன்றின் அல்லது சந்திரனின் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை காய்ச்சாலும் அந்த விஷயத்தை நீங்க கருத்தில் எடுக்கலாம். பூமி ஒன்று ஈர்ப்பு புலத்தினுள் ஈர்ப்பு புலத்தினுள் ஈர்ப்பு புலத்தினுள் ஈர்ப்பு புலத்தினுள் மெதுவாக நுழையும், மெதுவாக வி கதியில் நுழையும், வி கதியில் நுழையும், வி கதியில் நுழையும், வி கதியில் நுழையும், வி கதியில் நுழையும் எரிகல்லொன்று 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 பூமியின் மேற்பரப்பை என்ன வேகத்துடன் மோதும்? பூமியின் மேற்பரப்பை என்ன வேகத்துடன் மோதும்?
ட்ரை பண்ணுங்க. என்ன வேகத்துடன் மோதும்? வளமையானதுதான். வடத்துக்கு இப்ப வி கதியோட உள்ளுக்கு வருது. மோதிர வேகம் என்ன தெரியா V1 எடுப்போம். அப்ப வடத்து என்ன சக்தி இருக்கும்? மொத்த சக்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா இயக்க சக்தி இருக்கும். half mv வர்க்கம். எம்ங்கிறது அந்த எரிகல் திரிவு, ஸ்மால் எம் தினுடைய எரிகல். ரைட். அழுத்த சக்தி இருக்கும் என்று கேட்டா இல்ல பிள்ளைகள். காரணம் வந்து எப்பொழுதும் முடிவிலி தூரத்தில் அழுத்த சக்தி 0. முடிவிலியில் அழுத்த சக்தி எப்பொழுதும் 0. மோதிர கணத்துல என்ன சக்தி இருக்கு என்று கேட்டா டோட்டல் எனர்ஜி half mv1 ஸ்கேட் இருக்கும். V1 வேகத்தோட மோதுது. அதே நேரத்துல அவடத்து ஒரு அழுத்த சக்தி இருக்கும். அது மைனஸ். அதனால நான் மைனஸ் டிரெக்டாவே போடுறேன். சக மைனஸ் போட்டு நிக்க தேவையில்லை. இன்டூ ஆர். இந்த திணிவுக்கு அழுத்த சக்தி ஒன்று இருக்குமா இருக்காது. சக்தி காப்பு தத்துவப்படி மொத்த சக்தி காப்படையும். ஸோ நம்ம half m into v1 squared minus gm into m over r சமன் half m v squared. ஸோ எல்லாத்தையும் ஸ்மால் எம் நான் வெட்டிடுறேன். எல்லாத்தையும் 2ஆல பெருக்கிடுறேன். இவரை சய அங்கல கொண்டு போனா சக. ஸோ v1 squared யாருக்கு சமன் இருக்கும் கேட்டா v வர்க்கம் சக gm into m over r. சாரி, m வெட்டுப்பட்டுட்டு gm over r அதிக்கும். ஸோ இதுல இருந்து v2 இல்லையா, 2ஆல பெருக்கப்படும். ஸோ v1 என்னத்துக்கு சமன் இருக்கும் பிள்ளைகள்? வர்க்க மூலம் v வர்க்கம் சக 2 gm over r. இதுதான் ஆன்சர். சம்டைம்ஸ் ஸ்மால் ஜி சார்பா கேட்டாருண்டா, பூமியில மேற்பரப்புல ஈர்ப்பு புலச்சரிவு ஸ்மால் ஜி சார்பா கேட்டாருண்டா நாம பார்த்திருக்கோம் ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கேட்டுண்டா ஜிஎம் பார் எடுத்த மட்டும் ஜிஆர் ஸ்கேட்டை போட்டு கொண்ட சுருக்கலாம். அது அங்கால சுருக்கலாம். உங்களுக்கு எழுந்தன பிள்ளைகள் ஈர்ப்பு புலச்சரிவு ஸ்மால் ஜி சார்பா கேட்டாருண்டா ஸ்மால் ஜியோட வாய்ப்பாடான மேற்பரப்புல ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கேட். இதுல இருந்து ஜிஎம் யாருக்கு சமன்? ஜிஆர் ஸ்கேட்டாக இருக்க போகுது. சோ ஜிஎம்முக்கு பதிலாக ஜிஆர் ஸ்கேட்டை போட்டா 2gr வரும். 2 ஸ்மால் gr வரும். முழுவதும் வர்க்க மூலம் வரப்போகுது. இனி அங்கால சுருக்கள் வழக்கமான கேள்விகளாகத்தான் இருக்கும். இதுல மறுதலையும் உண்மை பிள்ளைகள். இதுல மறுதலையும் உண்மை. இதுல மறுதலைகள் தான் பாஸ் பேப்பர் கேள்விகளாக இருக்கும். வேற வேற தலையங்கங்கள்ல வரும். சோ கேள்வி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆர் ஆரை உடைய கேபிட்டல் எம் திணிவும் கேபிட்டல் ஆர் ஆரை உடைய புவியின் மேற்பரப்பில் இருந்து என்ன வேகத்துடன் எறியப்படும் துணிக்கை
புவியின் மேற்பரப்பிலிருந்து என்ன வேகத்துடன் எறியப்படும் துணிக்கை மட்டுமட்டாக ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறும். மட்டுமட்டாக ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறும். மட்டுமட்டாக ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறும். அப்ப விடத்த வெளியேறக்குள்ள மட்டுமட்டாக வெளியேறுதுன்ற பிள்ளைகள் அர்த்தம் விடத்த வேகம் 0. மட்டுமட்டாக வெளியேறுற அந்த வேகத்துக்கு பேரு 0. என்ன வேகத்துடன் எறியப்படும் போது என்ன வேகத்துடன் எறியப்படும் போது ஈர்ப்பு புலத்தை விட்டு மட்டுமட்டாக வெளியேறும். அப்ப ஈர்ப்பு புலம் முடிவெளி தூரம் வரைக்கும் காணப்படும். அப்ப முடிவெளி தூரத்துல 0 வேகத்தால் அடையுது. மட்டுமட்டாக வெளியேறுது. ஈர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறுது என்று சொன்னா இவ்வளவு வரைக்கும் நான் புலம் இருக்கின்றா மட்டுமட்டாக வெளியேறுதுன்னா அடுத்த வேகம் 0. சோ சக்தி காப்பு தத்துவம் தான். சேம் கான்செப்ட். அப்ப வேகத்துக்கும் தூரங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்புகள் வரும் போது அடுத்த சக்தி தான் யூஸ் பண்ணப்படும். என்ன வேகம் கேட்டா அது சக்தி காப்பு தத்துவத்தை தான் நீங்க கதைக்கணும். சோ சொல்லுங்க பிள்ளையர், வடத்திட்ட என்ன சக்தி அது கொண்டிருக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன சக்தியை கொண்டிருக்கும்? அவடத்திட்ட 2 சக்தி இருக்கும். ஒன்று அடுத்த வேகம் கொண்டிருக்கிறதால அழுத்து இயக்க சக்தி இருக்கும். எப்பொழுதும் புவி இந்த ஈர்ப்பு புலத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் அழுத்த சக்தி இருக்கும். ஈர்ப்பழுத்த சக்தி காணப்படும். சோ வடத்திட்ட 2 சக்தி இருக்கு. என்னென்ன? ஹாஃப் எம்வி வர்க்கமும் இருக்கு மைனஸ் ஜிஎம் இன்டு எம் ஓவர் ஆறுங்கிற ஒரு அழுத்த சக்தியும் இருக்கு. முடிவெளி தூரத்துல என்ன சக்தி இருக்கு? இயக்க சக்தி 0 இருக்கு, அழுத்த சக்தி 0. 0ங்கிறது பிள்ளையர் மேக்சிமம் அழுத்த சக்தி, ஒரு பெருமானம். 0ங்கிறது சக்தி அறவே இல்லைன்ற அர்த்தம் இல்லை. 0ங்கிறது இங்க ஈர்ப்பு புலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்தி பிள்ளையர், ஒரு பெருமானம். இந்த மைனஸ்ல இருக்கக்குள்ள மைனஸ் ஒன்று இருக்குதுன்ற சக்தியில 0ங்கிறது ஒரு பெருமானமாக கருதப்படும். சோ 2ஐ சமப்படுத்தினா ஆரம்ப மொத்த சக்தியும் இறுதி மொத்த சக்தியும் சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள் ஹாஃப் எம்வி வர்க்கம் மைனஸ் ஜிஎம் இன்டு எம் ஓவர் ஆர் சமன் 0. சோ 0 டிசைன்னா இதுல இருந்து எம் எல்லாம் பட்டுட்டா வி சமன் வர்க்க மூலம் 2gm ஓவர் ஆர் என்ற வாய்ப்பாடு வரும். ரைட். ஸ்மால் ஜி சார்பா கேட்ட ஜிஎம்ஆர் ஜிஆர் ஸ்கேட்ட போடலாமா? கூட இல்லாதா? ஸ்மால் ஜிஆர் ஸ்கேட்ட போட்டு நீங்க ஸ்மால் ஜி சார்பாகவும் கொடுக்கலாம். இந்த கேள்விகள் வந்து இப்ப இப்படி கேட்கப்படுது. இப்ப நான் ஒரு 2013ஆம் ஆண்டு வந்து சப்போர்ட் செமினார் கேள்வி ஒன்றை பத்தி தான் நான் கதைக்கப்படுறேன் உங்களுக்கு. 2013ஆம் ஆண்டு வந்த சப்போர்ட் செமினார் கேள்வி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு, பாஸ் பேப்பர் வந்திருக்கு. அந்த கேள்வியை பத்தி கொஞ்சம் நாம ஆராய்வோம் பிள்ளைகள். ரைட். என்ன பிள்ளைகள் 0 எப்படின்னு கேட்ட எப்படி நான் என்னத்தை கதைக்கிறேன்? இன்னும் பாபாவா இருக்கீங்க. இடத்த மொத்த சக்திங்கிறது இயக்க சக்தி. வேகம் 0 மட்டுமட்டாக வெளியேறதுக்கு தான் சொல்லுனா வேகம் 0. அப்ப வேகம் 0 இயக்க சக்தி 0. முடிவெளி தூரத்துல எப்பொழுதும் அழுத்த சக்தி 0. திரும்ப திரும்ப அத்தனை பிள்ளைகள் நான் சொல்லித்தரேன். அப்ப மொத்த சக்தி எடுத்த 0 தானே. ரைட். ஓகே. இப்ப இந்த கேள்வி எல்லாரும்